அனைத்து வருங்கால அரசு ஊழியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசால் அமைக்கப்பட்ட முக்கிய கமிட்டிகளை பார்க்க போகிறோம். இதில் முதல் கமிட்டி பார்த்தோம்னா பி.வி. ராஜமன்னார் குழு. பி.வி. ராஜமன்னார் குழு 1969 அக்டோபரில் ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒரு மூவர் ஆணையம். பி.வி. ராஜமன்னார் அவர்களை தலைவராகவும், ஏ. லட்சுமணசுவாமி மற்றும் பி. சந்திர ரெட்டி அவர்களை உறுப்பினராக கொண்ட ஒரு மூவர் ஆணையம் அமைக்கப்பட்டது. இது 1969 அக்டோபரில் ஆரம்பிக்கப்பட்டு இதன் பரிந்துரைகளை 1971 வழங்கியது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஒரு டைம் மூவர் ஆணையம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பி.வி. ராஜமன்னார் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படின்னு கொஷின் ராங்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மூவர் ஆணையம், அதையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். அடுத்து இதனுடைய முக்கிய பரிந்துரைகள் என்னன்னு பார்க்கலாம். முதல் பார்த்திங்கன்னா, விதி 263 உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பு விதி 263 என்ன சொல்லுது அப்படின்னா மாநிலங்களுக்கிடையேயான குழு பற்றி சொல்லுது. மாநிலங்களுக்கிடையேயான குழு அப்படின்னா என்னென்னா, இரு மாநிலங்களின் நலன் கருதி மாநிலங்களுக்கிடையேயான குழுவை அமைக்கும் அதிகாரம் கொண்டவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் நினச்சா மாநிலங்களுக்கிடையேயான குழுவை 263 பயன்படுத்தி உருவாக்கலாம். அந்த மாநிலங்களுக்கிடையேயான குழுவின் தலைவராக யார் இப்போ இருக்காங்கன்னா, பிரதமர் தான் இருக்கார். எனவே விதி 263 உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, மாநிலங்களுக்கிடையான குழுவின் தலைவராக பிரதமர் இருக்க வேண்டும் அப்படின்னு இரண்டாவது பரிந்துரை பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து, முக்கியமான நிர்வாக செயல்பாடுகளை மத்திய அரசு குழுவுடன் கலந்தாலோசிக்க வேண்டும். அதாவது இக்குழுவுடன் கலந்தாலோசிக்கணும். இப்போ மத்திய அரசு எந்த ஒரு நிர்வாக செயல்பாடுகள் சம்மந்தமான ஒரு முடிவுகளை எடுத்தாலும் அது மாநிலங்களுக்கிடையான குழுவுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பரிந்துரை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விதி 256, 257, 339 நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாநில அரசுகளின் கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிறதுனால இந்த 3 சரத்துக்களையை நீக்க ராஜமன்னார் கமிட்டி பரிந்துரை செய்துள்ளது. அடுத்து பார்த்தோம்னா, எஞ்சிய அதிகாரங்கள் மாநில அரசுக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு இந்த கமிட்டி சொல்லுது. எஞ்சிய அதிகாரங்கள் அப்படின்னு பட்டியலில் எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசில் தான் இருக்குது. அந்த அதிகாரத்தை மாநிலங்களுக்கு மாற்றணும் அப்படின்னு ஒரு பரிந்துரை வைக்கிறாங்க. அடுத்து, வரி விதிக்கும் அதிகாரங்கள் மாநில அரசுக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. முக்கியமான வரிகள் எல்லாமே பார்த்தோம்னா மத்திய அரசோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதை மாநில அரசுக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு பரிந்துரை வைக்கிறாங்க. அடுத்து, விதி 356 மத்திய அரசு கவனமாக மற்றும் கடைசி ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். இதுதான் முக்கியம். கவனமாக மற்றும் கடைசி ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஒரு பரிந்துரை தான் சர்க்காரியா கமிட்டியும் சொல்லியிருப்பாங்க. சர்க்காரியா கமிட்டி மத்திய அரசால் அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி. அந்த கமிட்டிக்கும் இந்த கமிட்டிக்கும் இந்த பரிந்துரையில் என்ன ஒரு வித்தியாசம்னா, ராஜமன்னார் கமிட்டி விதி 356 அரசு கவனமாகவும் கடைசி ஆயுதமாகவும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே சர்க்காரியா கமிட்டி இந்த 356 பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மத்திய அரசு அதனை கவனமாகவும் குறைவாகவும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சர்க்காரியா கமிஷன் சொல்லியிருப்பாங்க. ஒரு முறை எக்ஸாமில் இதே கேள்வி கேட்டாங்க. அதாவது 356 விதியை மத்திய அரசு கவனமாகவும் குறைவாகவும் பயன்படுத்த எந்த கமிட்டி பரிந்துரைத்தது அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்டாங்க. ஸோ இந்த ஒரு வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. இந்த விதி 356 பற்றி ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அதிலேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் முக்கியம். கவனமாகவும் குறைவாகவும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா சர்க்காரியா கமிட்டி வரும். கவனமாகவும் கடைசி ஆயுதமாகவும் பயன்படுத்த வேண்டும்னா ராஜமன்னார் வரும். அதில் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க. அடுத்து, அனைத்திந்திய பணிகளை நீக்க வேண்டும். அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அவங்க எல்லாருமே பார்த்தோம்னா அனைத்திந்திய பணிகளில் வருவாங்க. அனைத்திந்திய பணிகளில் அவர்கள் ஒரு மத்திய அரசின் முகவர்களாக மாநிலத்தில் செயல்படுறாங்க. அப்படிங்கிறதுனால
மாநில உரிமைகள் வந்து இதனால் வந்து பறிபோகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து அனைத்து இந்திய பணிகளை வந்து நீக்க வந்து இந்த குழு வந்து பரிந்துரை செய்துள்ளது. அதுக்கப்புறம் அடுத்து நிதிக்குழு நிரந்தர அமைப்பாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை வந்து நிதிக்குழு வந்து இப்போ அமைச்சிட்ருக்காங்க. அது இல்லாமல் நிதிக்குழுவை நிரந்தரமாக அமைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பரிந்துரை வந்து வச்சுருக்காங்க. அடுத்து ஆளுநர் பதவி நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான இது. ஏன் அப்படின்னா வந்து ஆளுநர் வந்து மத்திய அரசின் முகவராக மாநிலத்தில் வந்து செயல்படுறாரு. மாநில கொள்கைகளுக்கும் ஒரு சில நேரத்தில் எதிரான முடிவுகளை வந்து எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை கொண்டு, எனவே ஆளுநர் பதவியை வந்து நீக்க வேண்டும் அப்படின்னு வந்து இந்த குழு வந்து பரிந்துரை செய்துள்ளது. இது வந்து மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசால் அமைக்கப்பட்ட முதல் குழு தான் பி.வி. ராஜமன்னார் குழு. 1969 அக்டோபரில் ஆரம்பித்தாங்களாம். அடுத்து மத்திய மாநில உறவுகளை குறித்து ஆராய தமிழக அரசால் அமைக்கப்பட்ட 2வது குழு. வெரி 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 இம்பார்ட்டன்னு. 2025 ஏப்ரல் 15ஆம் தேதி வந்து சட்டப்பேரவையில் வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு. மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசால் அமைக்கப்படும் 2வது குழு வந்து இந்த குரியன் ஜோசப் குழு. இந்த குரியன் ஜோசப் குழு இது ஒரு மூவர் ஆணையம் தான். குரியன் ஜோசப் அவர்களை வந்து தலைவராக கொண்டு உறுப்பினர்கள் வந்து 2 பேர் இருக்காங்க. அசோக் வரதன் செட்டி மற்றும் நாகநாதன் ஆகியோர்கள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. அடுத்த கமிட்டி வெங்கடேசன் கமிட்டி. வெங்கடேசன் கமிட்டி எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, யானை மனித மோதல் தடுப்பு குறித்து ஆராய வந்து அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் வந்து வன எல்லைகளில் வந்து பார்த்தோம்னா யானை மனித மோதல் வந்து அதிகமாக நடக்குது. இதை வந்து தடுப்பு நடவடிக்கைகள் வந்து எடுக்கிறதுக்கு இந்த வெங்கடேசன் கமிட்டி வந்து அமைச்சாங்க. இந்தியாவிலேயே வந்து யானை மனித மோதல் அதிகமாக இருக்கிற மாவட்டம் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கோவை மாவட்டம் தான். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான கமிட்டி தான். அடுத்து ஏ.கே. ராஜன் கமிட்டி. நீட் தேர்வில் மாணவர்கள் பாதிப்பை குறித்து விசாரணை செய்ய அமைக்கப்பட்ட குழு. நீட் தேர்வுனால் வந்து தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பாதிப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த பாதிப்பை குறித்து ஆராய வந்து ஏ.கே. ராஜன் கமிட்டி வந்து அமைக்கப்பட்டது. அடுத்து நீதிபதி கே. சந்துரு கமிட்டி. இது ஒரு முக்கியமான கமிட்டி. என்னன்னா, கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களிடையே சாதி சமூகம் சார்ந்த வன்முறைகளை தவிர்ப்பதற்காக வழிகாட்டுகளை வகுப்பதற்காக வந்து இந்த குழு வந்து அமைக்கப்பட்டது. இந்த சந்துரு கமிட்டி ஆன்லைன் ரம்மி குறித்து விசாரணை செய்யவும் வந்து அமைக்கப்பட்டது. அடுத்து கலையரசன் கமிட்டி. தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% உள் ஒதுக்கீட்டை பரிந்துரைக்க அமைக்கப்பட்டது. இந்த நீட் தேர்வு கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து நீட் தேர்வில் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில் வந்து படிச்சிருந்தா அவர்களுக்கு வந்து 7.5% உள் இடஒதுக்கீடு கொண்டு வரக்கு பரிந்துரைக்கப்பட்ட குழு வந்து கலையரசன் கமிட்டி. இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். அடுத்து அருணா ஜெகதீசன் கமிட்டி. இது வந்து எதுக்காகனா இது டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்டது தான். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு வந்து அருணா ஜெகதீசன் கமிட்டி. இது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பி. கோகுல்தாஸ் கமிட்டி. பி. கோகுல்தாஸ் கமிட்டி எதுக்கு அமைச்சாங்கன்னா, கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவம் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு தான் வந்து பி. கோகுல்தாஸ் கமிட்டி. நெக்ஸ்ட்டு டி. முருகேசன் கமிட்டி. இது வெரி 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 இம்பார்ட்டண்ட். தமிழ்நாடோட மாநில கல்விக் கொள்கையை தயாரிக்க அமைக்கப்பட்ட குழு வந்து டி. முருகேசன் கமிட்டி. இது பார்த்துக்கோங்க. அடுத்து சுல்தான் அகமது இஸ்மாயில் கமிட்டி. தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு வந்து சுல்தான் அகமது இஸ்மாயில் கமிட்டி. இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஜெயரஞ்சன் கமிட்டி. ஜெயரஞ்சன் கமிட்டி வந்து மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு தான் வந்து பார்த்தோன்னா ஜெயரஞ்சன் கமிட்டி. இப்போ நான் சொன்ன இந்த கமிட்டிகள் எல்லாத்தையும் ஓவராலாக வந்து எக்ஸாமுக்கு போகும்போது வர குரூப் 2ல் பார்த்துட்டு போயிருங்க. மெயினாக வந்து பி.வி. ராஜமன்னார் குழுவோடதும்
குரியன் ஜோசப் குழுவோடதும் வந்து பார்த்துட்டு ஏன்னா குரியன் ஜோசப் குழு இந்த டைம் கேட்கறக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா வந்து மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட 2வது குழு அப்படிங்கிறதால வந்து இது கேட்கறக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. வேறு விதமாக எப்படி கேட்கலாம், மாநில சுயாட்சி குறித்து அமைக்கப்பட்ட குழு அப்படின்னு கூட கேட்கலாம். எல்லாம் ஒன்று தான். மத்திய மாநில உறவுகள் அப்படின்னாலும் மாநில சுயாட்சி அப்படின்னாலும் வந்து ஒன்று தான். எப்படி கேட்டாலும் வந்து இதுதான் ஆன்சர்.